இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஃபிக்கு வந்து நான் டிவார்மிங் டேப்லெட் தான் கொடுக்க போகிறேன். அது 1 மாதம் ஆயிடுச்சு டிவார்மிங் பண்ணி. அதுக்கு கரெக்டாக வந்து இப்போ அதனால் வந்து இது கொடுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவார்மில் வந்து சிறப்பு வருது, அதை குட்டிங்களுக்கு கொடுக்குது. 10 கிலோவுக்கு மேலே இருக்கும்போது ஒரு டேப்லெட் கொடுக்கணும். இப்போ 10 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு 1 மந்த்து முன்னாடி போய் செக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 99.8 கிராம் இருந்தது. அதாவது 9 கிலோ 800 கிராம் இருந்தது. இப்போ 10 கிலோ மேலேயே வந்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நான் வாயுவில் தான் இது கொடுக்க போகிறேன்னு கொடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் ஃபுட்டு கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குன்னு இனிமேல் வாயுவில் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் டாகுக்கும் ஒரு பாண்டிங் இருந்தால் உங்களுக்கு கடிக்காதுன்னு தெரிஞ்ச டாகுக்கு மட்டும் அந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுட்டுலேயே வந்து நீங்கள் கலந்து கொடுத்துடலாம். இதை நான் கொடுத்துருவேன் சோஃபிக்கு. சோஃபி வாங்கி வா, கம் 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 கம். குட் குட். சோஃபி ஆல்ரெடி எப்பயே வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம டேப்லெட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வாயை கிட்ட வச்சாலே அது இதை பண்ணணும். வாய் ஓப்பன் பண்ணிட்டு உள்நாக்கில் வச்சு விட்டிங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் லேசாக பிடிச்சாலே போதும். ஐயோ என்னத்த வாயில போட்டான்னு தெரியலையே. அதுதான் அழகாக வந்து என்னடா போட்ட கொமட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃபுட்டு கொடுத்துடலாம் சோஃபிக்கு. ஆஃப் சோஃபி வா, தண்ணி குடி, வா தண்ணி குடி, வா 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 வா, இந்தா தண்ணி குடி, வா தண்ணி குடி, வா தண்ணி குடி, இந்தா தண்ணி குடி. இதில் தான் அப்படியே குடிக்கிறது. மொண்டாத குடிப்பியா? வாங்கி வா, இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. அவ்வளோதான், போதும் போகுது. இதுக்கு தண்ணி குடிச்சது போதும் போகுது. பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆகுது. நான் வந்து எப்பயுமே மார்னிங் வந்து சோஃபிக்கு வந்து ரோல்ஸ் தான் கொடுக்குறேன். ரோல்ஸ் கொடுத்தா நான் கொடுக்குறது. சோஃபினோ வந்து ஒரு 1.5 கப்பு எப்பயுமே கொடுப்பேன். கொடுத்துட்டு இது விட்டமின் டானிக், இது 5 ml வந்து கொடுத்துருவேன். எதுக்காகனா பப்பி வந்து எதுக்காக இந்த விட்டமின் டானிக் எதுக்காக கொடுக்குறேன்னா, பப்பி வந்து பார்த்தீங்கன்னா மண் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, வாக்கிங் போகும்போது சாணி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் விட்டமின் குறைபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் சாப்பிடும். சரி, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெட்டப் ப்ரோ இதுதான் நான் ஒரு 5 ml டெய்லி நான் கொடுத்துருவேன் சோஃபிக்கு. பெரிய டாகாக இருந்தால் 10 ml கொடுக்கலாம், சின்ன டாகாக இருந்தால் 5 ml கொடுக்கலாம். சோஃபி பாருங்க எவ்வளோ நம்ம ஃபுட்டு வச்சா கூட எந்த ஒரு இது இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம். நான் நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குற வரையும் இது சாப்பிடாது அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டாக் இது. சோஃபி சாப்பிட்றியா? சாப்பிட்றியான்னு தானே சொன்னேன். குட் இட். இந்த ட்ரோல்ஸ் ஃபுட்டோட ரிவ்யூ வந்து இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அதெல்லாம் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் நான் இது கொடுக்குறேன். இந்த ரிவ்யூ நான் வந்து 3-4 ஃபுட்டு யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாரி பப்பிக்கும் வந்து நல்ல க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3000 கூட வருது, அந்த ஹை ரேஞ்சு கூட வருது. என்னோடய பட்ஜெட்டுக்கு எனக்கு வந்து க்ரோத் நல்லா இருக்குது. என்ன க்ரோத் தான் நான் கொடுக்குறேன். இது எந்த ஒரு விளம்பரத்துக்காக இல்லை, நான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்குது. 4 மந்த்துக்கான கம்ப்ளீட் க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குது. நார்மலாக அதுமாரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக டாக் வந்து நம்ம ஒழுங்காக வந்து நம்ம
அந்த ஃபுட் அக்ரெசிவ்லாம் இல்லாமல் நம்ம வளர்க்கணும். அது இப்போ ஃபுட்டு கொடுத்துட கூட தடவை இருக்கேன். அது வாயை பிடிச்சி இது தூக்கினா கூட சோஃபி வந்து எதுவுமே பண்ணாது. அது நான் குட்டிலேருந்தே வந்து பழகிட்டேன். இதுக்கு வந்து ஃபுட் அக்ரெசிவ்லாம் இல்லாதபடி ஒரு டாக் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் கடிக்க முடியாது. வந்து பாருங்க பிடிச்சி வெளிச்சா கூட எதுவுமே பண்ணாது. கம்முன்னு அமைதியாக தான் இருக்குமே. வாயை பிடிச்சி தூக்குறேன் இல்லைன்னா நான் ஃபுட்டை மேலே எடுக்கிறேன் அது கூட அமைதியாக தான் இருக்குமே. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு அந்த ஃபுட் அக்ரெசிவ் வந்து ஃபஸ்ட்டே நம்ம குட்டிலே வந்து சால்வ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். இல்லைன்னா லிங்க் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு சில டாக்ல ஃபுட்டு வச்ச உடனே கிட்ட பண்ணாலும் உதவணும் கடிக்க முடியாதும். ஆனால் அந்த மாதிரிலாம் இது நம்ம குட்டிலேருந்தே வந்து அந்த மாதிரிலாம் பழகிடணும். என்னது இது சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு டைம் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போதும் நோ கமெண்ட் சொல்லி அதுக்கப்புறமா அதை வந்து அந்த ஃபுட் அக்ரெசிவ் ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ண பிறகு தான் நான் வந்து இந்த மாதிரி விளையாடுறேன். இப்போ நார்மலாக இதுமாரி தொட்டிங்கன்னா நார்மலாக ட்ரைன் பண்ணாத டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா கடிக்க வந்துடும். ஆனால் அந்த ஃபுட்டை நம்ம பிடிங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க வந்துடும். எங்கே வர இதுவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஃபிக்கு வந்து நான் மதிய சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்கலாம் வாங்க. போதுங்க, சாப்பிட்டியா? அந்த ஃபுட்டு குவான்டிட்டி வந்து நம்ம எவ்வளோ இது ஃபுல்லாகவே கொடுத்தா கூட சோஃபி சாப்பிட்டு கம்முன்னு பத்துடும். ஆனால் அந்தமாரி கொடுக்கக்கூடாது. எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டி எவ்வளோ லெவலோ அந்த லெவல் மட்டும்தான் நம்ம கொடுக்கணுமே சோஃபிக்குன்னு இல்லை, எல்லா டாக்குக்கும் அந்தமாரி தான். வாங்க நான் ஃபுட்டு ரெடி பண்ண போகிறேன் சோஃபிக்கு. ஆஃப்டர்நூன் ஃபுட்டு இப்போ வந்து 6 மந்த் ஆகணுனால 3 டைம் வந்து நான் ஃபீட் பண்ணுறேன். அந்த ஃபீடிங் வந்து மொத்த வீடியோ நான் அடுத்த வீடியோவுக்கு நான் கொடுக்குறேன். குட்டிலேருந்து அப் டு 1.5 இயர் வரைக்கும் எவ்வளோ ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். வாங்க நாங்கள் சோஃபிக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணப்போ தான் அந்த வீடியோ தான் இப்போ பார்ப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்ண சமத்தா பத்துட்டுது. சோஃபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நான் வந்து பேக்கேஜ் வந்து இதுமாரி பேக்கெட்டில் போட்டு ஒரு 1/2 kg அந்தமாரி வாங்கிடுவேன். மீட்டு வாங்கிட்டு இந்தமாரி பேக் பண்ணி வச்சுருவேன். பேக் பண்ணி ஒரு கவராக எடுத்துருவேன். ஏன்னா ஒரு வாட்டி ஏன்னா ஃப்ரீசரில் வைக்க நான் ஒரு 4 நாளைக்கு சேர்த்த மாதிரி வாங்குறதுனால ஃப்ரீசரில் வைக்கிறதுனால இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா இப்போ நான் சாப்பாடு வந்து நல்லா அரிசியை வந்து நான் நல்லா கழுவி வச்சுட்டேன். வச்சுட்டு இதை நான் போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு இது கறி அந்த சாப்பாடு வேகும் போது கறியும் சேர்த்து வெந்துடும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது கூட எல்லாமே ஃப்ரீயாகி நல்லா வந்து ஃபுல்லாக பதவிடும். உப்பெல்லாம் நான் அதுவும் சேர்க்க மாட்டேன். அப்படியே தான் நான் சோஃபிக்கு வெறும் கறி அரிசி மஞ்சத்தூள் இது மட்டும் தான் போட்டு வேக வைப்பேன். குக்கரில் போட்டு நான் விசில் வச்சுடுவேன். ஒரு விசில் ஃபுல்லில் 2 விசில் சிம்மில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுப்பேன். சோஃபி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுடுச்சு. எப்பயுமே மார்னிங் நான் சோஃபியை சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு வாக் கூட்டும் போயிடுவேன். சோஃபி சிட், வா ஜம்ப் வாக்கிங் போகலாம், வா ஜம்ப் பண்ணு, வா ஜம்ப் பண்ணு, கோட்டு அப்படியே இது கொக்கி போட்டுறேன். ரைட், ஓகே, வா போகலாம், வா. சோஃபிக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எதுக்காகனா தெருவில் சும்மா பத்துனுக்கிற நாயை கூட மிரட்டும் போயிட்டு. இது தம்தூன் 4 மாத குட்டி தான், ஆனால் பெரிய நாய்களெல்லாம் மிரட்டும். இது பார்ப்பலாம், வா. எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா சோஃபியை பார்த்து மிரண்டு ஓடும். வா போகாதீங்க, வா. இல்ல டாடி, அது என்னோட ஃப்ரெண்டு தான், சும்மா பேசிட்டு வரலான்னு போனேன்.
சோஃபி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிரட்டுறது தான் இதோட வேலை. சோஃபி நோ நோ நோ. வா வா வா. சோஃபி தெருவில் ஒரு நாய் விடாது, எல்லா நாயும் மிரட்டும் சோஃபி. ஒரு ஆடு ஒரு எல்லாத்தையும் ஒரே கலாட்டா பண்ணும் சோஃபி. சரி வா 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 வாடா நீ வாடா. வா வா சரி வா வா சரி வா 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 சோஃபி வா. அது ஆட்டுக்குட்டி பாவம் விட்டுடு வா. இல்ல வா வா வா. பழைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. வீட்டுக்கு வந்தோன்னே குடுக்குன்னு ஓடி வந்து சோஃபி பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டப்பு ஃபுல்லாக குச்சி வச்சிருவேன் நான் அதுக்கு தண்ணி. அது எப்போ தேவையோ அந்த இடம் அப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கும் அது. போதுமா? சரி வாங்க வாங்க வா வாங்க வா. சிட் சிட் குட் குட். இங்கேயே இது மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். சோஃபிக்கு பார்த்தீங்கன்னா மதிய ஃபுட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுதான் சோஃபிக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சோஃபி பாருங்கள் எப்படி அது ஃபுட்டு இருந்தால் தான் எல்லாம் டான்ஸ் ஆடும். சோஃபி ரைட். அழகாக வந்து உக்காந்துச்சு பாருங்க சோஃபி. சோஃபி கம் 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 குட் குட் சிட் ஸ்டே. என்ன இது ஸ்டே. சாப்பாடு வேணுமா? சரி சிட் 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 சிட். இது நம்ம சோஃபி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிடுங்கிறது எந்த டாகுமே வந்து சாப்பிடும் போது வேணான்னு சொன்னால் விடாது, கொலைக்கு வரும் இல்லைன்னா கடிக்கும். பாருங்க நான் சோஃபி வந்து நான் நோ சொல்ல போகிறேன். நோ சொன்னா வேணான்னு சொல்லி உட்காந்துருக்காரு. சோஃபி நோ நோ. சரிங்களா? இது சாப்பிடும் போது என்ன 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 நோ. சரி 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 வேணுமா? சோஃபி நோ நோ சிட் சிட் நோ. என்ன நைஸ் பண்ணு பாருங்க எப்படிலாம் நைஸ் பண்ணு சோஃபி. சோஃபி வேணுமா வேணுமா வேணுமா? இப்படி வந்து என்ன வேணுமா வேணுமா? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வேணுமா? ஏ நோ நோ நோ. சிட் சிட் நோ சிட் சிட் வேணுமா? சிட் சிட் sit 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 sit.
நோ 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 சாப்பாடு வேணுமா? என்ன பேர்? சோஃபி. சோஃபி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 6 மந்த்துக்குள்ளே வந்து டாக் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கும். எவ்வளோ தூங்குதோ அந்தளவு நல்லா க்ரோத்து நல்லாயிருக்கும். அப்புறமா அவங்க தூங்க மாட்டாங்க. ஃப்யூச்சருக்கு ஃபுல்லாக கார்டியனுக்காக அவங்க ஃபுல்லாகவே தூங்க மாட்டாங்க. சோஃபி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு இருக்குது. இப்போ நான் சோஃபியை நான் கூட போகிறேன் இங்கேருந்து. அதுக்கு எப்படி காது கேட்டு வருதுன்னு பார்க்கலாம். சோஃபி, ஓகே குட். என்ன என்ன சோஃபி? என்ன சிட் உட்கார். சோஃபி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு இப்போ தூக்கத்தில் வேற எழுப்பி விட்டேன். மறுபடியும் படுத்துன்னு தூங்க போகுது. எங்கே பார்த்தீங்கம்மா? ஆமா தூங்கலானா எங்க விடுற நீ? ச்சே. சோகர் சிட் டவுன் டவுன் டவுன். குட். ஸ்லீப் ஸ்லீப். சோஃபி ஸ்லீப். நல்ல தூக்கத்தில் எழுப்பி ட்ரெயின் பண்றான். போடா நான் வேலையை பார்க்குறேன். சும்மா ரோட்டில் வந்து ஆடு வந்துருக்குது. சோஃபி வேணாம் வா. ஏய் வா வா வா. வேணாம் வேணாம் சோஃபி கம் கம். சோஃபி வா இங்க வா. நோ 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 சோஃபி நோ நோ. வா இங்க வா உள்ள வா. மதியம் நான் வீட்டில் இருந்தேன்னா நான் விளையாடுவேன். இப்படி ஜோயல் வீட்டில் இருந்தானா ஜோயலும் சோஃபியும் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. ஜோயலுக்கு என்ன வேலைன்னா சோஃபியை வெறுப்பேற்றது தான் அவனுக்கு முதல் வேலையே அவனுக்கு ஜோயலுக்கு. ஏய் சோஃபி சோஃபி கொஞ்ச நேரம் விளையாட்டு நாங்கள் போய் தூங்கிடுவோம். சோஃபியை தூங்க ஆரம்பிச்சிடும். சோஃபி இங்கே போலாமா? போலாமா? போலாம் வா. கம் கம். சோஃபி பார்த்தீங்கன்னா எல்லா நாயுமே திருத்தும். ஆனால் இந்த ஒரு நாய் மட்டும் சோஃபி வந்து ஃப்ரெண்டாக இருக்கு. இதுவும் எங்கள் கூட நல்லா பழகும். நான் எப்போ வாக்கிங் வந்தாலும் சோஃபி இது கூட மற்ற நாயெல்லாம் கிட்ட கூட்டும் போனால் சோஃபி வந்து தெத்த ஆரம்பிக்கும். பாருங்க இன்னொரு நாய் வந்திருக்கா. சோஃபி பார்த்தாலே பயப்படும். அதுவும் தெத்தும் சோஃபியும்.
என்ன இது ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான் இது. சோஃபி நோ வா 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 என்ன சரி 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 வா. என்ன சரி 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 தெரியல. நான் வாக்கிங் போதும் வரியா வாக்கிங் போதும் வரியா வா. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நாங்கள் கிளம்பி நான் சோஃபி எல்லாம் இப்போ வாக்கிங் வந்து சோஃபி வாக்கிங் போயிட்டு வந்தவொடனே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடும். அதுதான் டயர்ட் ஆகிட்டு இப்போ ரெஸ்ட்டு இப்போ தூங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நைட் ஆகிடுச்சு. நான் எப்பவுமே சோஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை வந்து சாப்பாடு கொடுக்குறது. ஏன்னா குட்டி இன்னும் 5 மந்த் கூட ஆகலை, அதனால 3 வேளை கொடுக்குறது. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா நம்ம 2 வேளை கூட கொடுத்துக்கலாம். இப்போ 5 மந்த்து தான் நான் வெறும் 3 வேளை தான் கொடுக்குறேன். இப்போ நைட்டு வந்து சோஃபிக்கு வந்து நான் ஃபுட்டு கொடுத்துட்டு அதான் வந்து நான் உள்ளே விட்டு இது வரையும் இங்கே தான் விளையாடிட்டு இருக்கோமே. நான் மதிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விளையாடுவோம். ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா மதியம் வந்து உள்ளே வந்து விளையாடுவோம். இப்போ நான் ஃபுட்டு கொடுக்க போகிறேன் சோஃபிக்கு. நைட் ஃபுட்டு நம்ம ஆல்ரெடி நான் காலையில் செஞ்ச ஃபுட்டு தான் இது. மதியம் கொடுப்பேன், நைட்டு கொடுத்துட்டேன். நைட்டுக்கு இது கொடுக்க போகிறேன். சோஃபி கம் 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 சிட். சோஃபி கம் சிட். ஸ்டே ஸ்டே. இந்த வீடியோக்காக இல்லை நான் ஸ்டே இந்த வீடியோக்காக இல்லை, நான் எப்பவுமே வந்து சோஃபிக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் ஃபுட்டை கொடுப்பேன். ஏன்னா இப்போதுலேருந்தே நம்ம ஃபுட் அக்ரெசிவ் வந்து நான் கம்மி பண்ணிட்டா தான் நான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபி வந்து இந்த ஃபுட் அக்ரெசிவ் இல்லாமல் இருக்கும், நார்மலாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பேன், நீங்களே கூட நீங்கள் டாக் வளர்க்கலாம். கிட்ட சாப்பாடு எடுத்துக்கும் போதே கடிக்கு வரும், தட்டி விடும். அதுக்கப்புறமா வந்து சாப்பிடும் போது தொட்டால் கடிக்கும். அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இருக்குன்னா நான் இப்போதுலேருந்தே இதுமாரி பண்ணி தான் நான் சோஃபிக்கு இன்றைக்கின்னு கிடையாது என்றைக்கே நான் அப்படி தான் பண்ணுவேன். சோஃபி ஸ்டே 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 ஸ்டே. ஏன்னா ஏன் இந்த ட்ரெயின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே பண்ண போனால் அது ஃப்யூச்சரில் நல்லா வந்து அது நல்லா பிரெயின் நல்லா புரியும். அதுக்காக தான் ஸ்டே ஸ்டே.
சோஃபி பார்த்தீங்கன்னா இப்போ என்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை விட என்னோட விரல் தான் அதிகமாக பார்க்குமே. ஏன்னா நான் என்ன கமெண்ட் போட்டு நான் இந்த சிட்டிக்கு போட்டு ஈட்டுன்னு சொன்னால் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ மூஞ்சி ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னை மட்டும்தான் அது வாட்ச் பண்ணுவேன். என்ன சொல்ல போகிறான், எப்போ இவன் சாப்பிட சொல்ல போகிறான், எப்போ இவன் சாப்பிட சொல்ல போகிறான், அதே தான் பார்த்துட்டே இருக்கோம். சாப்பாடு வேணுமா சோஃபி? சாப்பாடு வேணுமா? எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. ஈட். வேணுமா வேணுமா வேணுமா? இதுதான் வந்து சரி ஈட். குட் குட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட சோஃபி, நான், என்னோட லைஃப், என்னோட ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கேன் டெய்லியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.